ஹே ஹாப்பி உமன்ஸ் டே. விமன்ஸ் டேக்கு மட்டும் வந்து நல்லா ஆட்டிட்டு விஷ் பண்ண வேண்டியது. ஆனா மத்த நாள்லாம் உங்களுக்கு பெண்கள் கீழே தானே இருக்கணும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எனக்கு நீ மேல இருந்தாலும் ஓகே தான். ஏய், நான் விமன் டெவலப்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன்டா. நான் ஃபேமிலி டெவலப்மெண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். அர்ஜென்ட்டா உச்சா வந்தது. உச்சா போயிட்டான். எங்க தண்ணிலையா? ஆமா. பொம்பளை பிள்ளைங்க வாயில மாடு கலனி தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே ஐயா. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? என்ன கொடுமை சரவணன். இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. டேய் ராஜு, தப்பா நினைச்சுக்காத. உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கம்மி தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல முதலாளி. சரியான சுல்லா புலாக்கியா இருப்பான் போல் இருக்கேன். முதலாளி சாயங்காலம் என் பாலுக்கு பதிலா என் மூத்திரத்தை குடிங்க. யார மூத்திரத்தை குடிக்க சொல்ற? உன்னதான் குடிக்க சொல்ற. என்ன தானா? உங்க சங்கத்தோட கொள்கை என்ன? மதுப்பிரியர்களை தியாகிகளாக அறிவிக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ், உடையிற பாட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. உயிரை பணைய வைத்து குடிக்கின்ற எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேணும். அதே மாதிரி நாங்கள் தவறிவிட்டால் பொண்டாட்டியா என் பிள்ளைக்கோ அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரணும். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அதே மாதிரி டாஸ்மாக் கடைகள்ல வந்து சரக்கு வாங்கிட்டு வராங்கன்னா எப்படியும் 6 அறிவோட தான் போய் வாங்குவாங்க. அப்புறம் என்ன இது? கண்டிப்பா போயிரும்ல. அதுதான் அவர் 5 அறிவுக்கு அவர் குழந்தையா மாறிடுவாரு. அதுக்காக தான் குடிச்சவங்க குழந்தை மாதிரி சொல்றாங்க. ஆமா, குழந்தை மாதிரி தாங்க. அது என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. குழந்தைத்தனமான கோபத்தை காமிக்கும், சிரிப்பை காமிக்கும். அங்கேயே உச்சா போகும் எல்லாம் போகும். அப்படி போகின்ற பொழுது எங்களுக்கு வந்து அந்த உச்சா போனா கூட அந்த இடத்துல மாத்திரக்கு எங்களுக்கு டவுசர் மாடல் ஜட்டிகளை அங்க வச்சிருக்கணும். ஊருக்குள்ள என்னையும் பத்தி உன்னையும் பத்தி அட என்னென்னமோ சொல்லுறா. அது நெசமா இல்ல பொய்யா? அத भारत माता है जय. अरे எடபாடு பாடா போட்டியா வாங்கியிருக்கு. ஒரு தொகுதி கூட நம்ம ஜெயிக்கல. பூரா தொகுதியிலே சலுகை செஞ்சு வேண்டுதலா கரெக்டா கட்டுவிட்டா. ஒடிஜி உனக்கு எப்படி ஓட்டு வரலையோ அதே மாதிரி நம்மளுக்கு பெட்டியே தோற்கலே. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அவன் பேச தமிழே புரியல. நீ வேற இங்க வந்து அவன் ஸ்லாங்ல பேச. ஏன்டா என் தாலி எத்து நிக்கிற? हमारा देश के
ஆட்சியே முடிஞ்சு போச்சு வேற அமராவதி அரே எடபாடு மாறிடுச்சு. சரி நம்ம பசங்களை போய் பார்த்துட்டு வரோம். ஏய் சிவா, ஏய் நீமா நீங்களா? சாக்கோர என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் நான் ஃபாரின் போறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிட்டு இருந்தீங்களா? என்னடா ஆச்சு? பாஸ் சாக்கோர பப் பாக்குறதே கவர்மெண்ட் வேலை தானே. மாசம் 20,000 சம்பளம். வேலைக்கு போயிட்டு வர ஒரு மாட்டு வண்டி, அது போக வாரமானா 1 கிலோ மாட்டுக்கறி. அப்படியா? சரி கழுத்துல என்னடா ஐடி கார்டு? கவர்மெண்ட் வேலை. கவர்மெண்ட் ஐடி. இதெல்லாம் எப்படிடா? இன்னையோட 3 நாள் ஆகுது அடிச்சு. இப்படியே அடிக்காம இருந்து விவேகானந்தருக்கே தப்பு கொடுக்கணும். நோ என்ன நான் 3 நாளா தம்பியை கவனிக்கவே இல்ல. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். தம்பிக்கு ஒரு பூஜையை போட்டு போனா. கீழே இறங்குப்பா. ஓகே தேங்க்யூ கீழே நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். என் செல்ல தம்பி. தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என். அசோக், இது வரைக்கும் இந்த ரஜினியை நீ நண்பனால பார்த்திருக்க. இனிமே விரோதியை பார்க்க போற. டுடே காலண்டரில் பிடிச்சி வச்சுக்கோ. சம்பந்தமே இல்லாம நம்மளை வந்து அட்டாக் பண்ணி பிரச்சனை கிரியேட் பண்றதுக்கு காரணம் நம்மளோட வளர்ச்சி. சார் பிக் பாஸ் போயிட்டே சார், ஒரு 4-5 படம் நடிச்சிட்டே சார். அடுத்த படங்கள நல்ல இதுதான் சார் இப்ப எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு. கண்ணை உறுத்துது. கண்டிப்பா சார், கண்டிப்பா அது அந்த பாதையை நோக்கி தானே போறோம். கூடிய விரைவில் ஹீரோவா வளம் வந்துடலாம் சார். 1 or 2 இயர்ஸ்னா அதுக்காண்டி என்ன சொல்லலாம் வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. வந்து விஜய் சேதுபதி சார் மாதிரி பவானி அவர் வரல, ஒரு வில்லன் கேரக்டர் கிடைச்சா நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு வில்லனா வளம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் பத்தி யோசிப்போம். ஒரு மாந்தோ மாறாப்பு போட்டு ஆளாகினாளா. மாசம் 70,000 ரூபாய் சம்பளம், இன்சென்டிவ் மட்டும் 30,000 ரூபாய். அது மட்டும் இல்ல 5,000 ரூபாய் பெட்ரோல் அலவன்ஸ், சனி ஞாயிறு ஹாலிடே. நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். ஹாலிடேயோட எல்லாருக்கும் பிடிச்ச பாண்டிச்சேரி லொகேஷன்ல, முக்கியமா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பக்கத்துல 5 ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட நல்ல வேலை இருந்தா சொல்லுங்க, நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பேய்க்கு பிறந்த பேப்பர்ல அது உன் பையனை போய் பேய் மாதிரி பயமுறுத்திட்டு இருக்கிற அவதி போடி இருந்தாண்டா. இல்ல பயமுறுத்தினா கொஞ்சம் பயப்படுறமா. அதான் செருப்படுத்த அடிச்சிரும் போ வந்தாண்ட வேலை பார்த்து. பெத்த பையனையே போயிட்டு பயமுறுத்திட்டு இருக்கிற.
டவுட்டு. இப்ப வந்து நம்ம கால் மேல கால் போட்டோம்னா கால் போடுறோம் தானே சொல்றோம். ஆமா. இப்ப இதே கை மேல கை போட்டா கை போடுறோம்னா சொல்லுவான். அப்ப இந்த நாக்கு போறதுன்னா என்ன? ஏங்கடா எங்கரு பிஞ்சு பேரா ஏ பொட்ட பொட்ட இங்கடா அங்கம்மா. சுரேந்தர் தூக்க மாட்டி செத்துறானா? எப்படா? இப்பதான்டா, சீக்கிரம் போடா. தோப்பறா. எனக்கு வேற யாரும் இல்ல. உங்களோடனா உங்களாண்ட திரும்ப வந்துரும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வந்துரும், கண்டிப்பா வந்துரும், ஏன்னா அது உங்களோடயாச்சே. ஆனா 4 பேரோட போயிட்டு தான் வரும். உங்களால ஏத்துக்க முடிஞ்சிச்சுடா, வாமா போயிரும்னுங்க. ஒரு ஃபேமிலியில வந்து பேரண்ட்ஸ் கேர்லெஸ்ஸா இருந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ தான் ஒரு சாட்சி. அவங்ககிட்ட கேர்லெஸ்ஸா அந்த கண்ணை கொடுத்துட்டாரு. அந்த பையன் என்ன பண்ணிருக்கானா, ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாவை சுட்டுட்டு அப்புறம் அவங்க அம்மாவை சுட்டுட்டு கடைசியில் இந்த பையனும் சுட்டு செத்துருக்கான். வீடியோ பிளே பண்ற ஒரு வாட்டி பாருங்களேன். அவர் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நான் ஏஐல வந்து அவர் சரக்கு அடிக்கிற மாதிரி வீடியோ ரெடி பண்ண போறேன். எப்படின்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே போண்டா சாப்பிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். ஏஐல பார்த்தீங்கன்னா அவன் ட்ரிங்க் சாப்பிட்ற மாதிரி வீடியோ காமிச்சிருந்தேன். இந்த மாதிரி எடிட்டை பற்றி தெரிஞ்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஏய் அவன் அந்த பொண்ணு விட்டு போயிட்டாங்க விடுறா அவனுக்கு. ஏன்டா அவனுக்கு நிறைய பொண்ணு கிடைக்கிறா? ஏன்டா டேய் பொட்டா, அவனுக்கு நிறைய பொண்ணு கிடைக்கடா. ஏன் எதுக்கிற? ஏன்டா அவசரமா இருக்கேன்டா ஃபீலிங் பண்றா? ஏன்டா பொட்டா? ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசம் காலமே போன வாழ்ந்திடு ராசா கண்ணிலே நீராட லட்சம் கோடி கடத்தா வச்சுட்டு போய்க்கிறானே அவன் கடத்தா அடிக்கிறதா? 1000 ரூபாய் வந்து அரசாங்கம் வந்து 3 மாசாவிலே அந்நேரத்துக்கு 1000 ரூபாய் போடுன்னு எதிர் சீட்ல உக்காந்து விஜய் ஏண்டா நீ கொச்சல் பண்ணிக்கிற? நீ ஒப்பனுக்கு சொல்றதானே அந்த அறிவே அல்ல, ஒப்பனுக்கு சொல்றதானே இன்னைக்கு மட்டும் வந்து உக்காந்துக்கிற எதிர் சீட்ல. எங்கடா வரையே முடியாதுடா டேய். இனி மேல நீ அரசாங்கம் நீயே சரி, உங்க அப்பனும் சரி. டே பைட்டு பண்ண தூங்கி பண்ண முடியுங்களா? சொன்னது வெளியே போதும். ஒண்ணு மேலுக்கு விஜய கண்டி நீ ஏதாவது ரொம்ப பண்ண எதிர் சீட்ல
அப்ப நீ நினைக்கிற உன்னோட டிரைவர் பையனுக்கு நான் எம்எல்ஏ ஆக்குறேங்கிற, இன்னொரு ஆக்குறேன்ற, அவன் யாரு? முந்தானத்து வரைக்கும் அவனுக்கே தெரியாது நான் சீட்டு வருதுன்னு. உடனே அவன் துண்டு போட்டு எம்எல்ஏ ஆயிடுவானா? ஒரு சின்ன கெஸ்டர் தான், ஆனா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல ஒண்ணும் தெரியாத ஒரு பையனை 4 பொண்ணுங்க சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறோம், நாங்களும் தமிழ்நாட்டுல தானே இருக்கிறோம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு மட்டும் ஏன் சார் அந்த கஷ்டம் வர மாட்டேங்குது? சார் உங்ககிட்ட நாங்க எதுவுமே கேட்கல சார், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அகரமாக எழுத்தெல்லாம் ஆதிகம் மொத்தம் எழுத்தெல்லாம் ஒன்றுமே உழவு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சோழி முடிச்சு கஞ்சா அடிச்சுட்டு சரகு அடிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம ரோட்ல சுத்துறானு பாரு, அவனுங்களுக்கெல்லாம் நல்ல லவர் தான் மாட்டுது. ஆனா ஒழுங்கா வேலை வெட்டி போய் சம்பாதிக்கிற நம்மளுக்கு மைனா படம் போலீஸ்காரன் பொண்டாட்டி மாதிரி தான் மாட்டுது. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. யாருக்கும் தெரியாம நான் சாலிய கட்டவும் மாட்டேன். நியாயத்தை மறக்காம அட நானும் உன்கிட்ட கேட்டேன், என்னோட ஆசை உன் பொண்ணோட பேச சொன்ன கேளு மாமா உன் பொண்ண கொடு.
கைஸ், நான் தான் உங்களோட போலீஸ். முந்தியில் என்ன பார்க்க போனா கைஸ், இது மாதிரி எங்கள் தாத்தா செத்துட்டாங்க கைஸ். இது மாதிரி நான் வீடியோ போட்டு கைஸ். நேற்று அங்கே போயிட்டு இருந்தேன் கைஸ், அதனால தான் வீடியோ போட முடியல. சாயந்தரமாக போகிறேன் கைஸ், பாருங்க கைஸ். ஓகே கைஸ். ட்ரெயினில் ஏசி கோச் புக் பண்ணுறதே நம்ம நிம்மதியாக படுக்கலான்றதுக்கு தான். ட்ரெயினில் பத்துனுக்கிறேனா இல்லை மார்ஜரியில் பத்துனுக்கிறேனானே தெரில. நாகதோஷம் இருக்கும் ஆண்கள் பெண்கள் இருவரும் இந்த வீடியோவை ஒரு 10 பேத்துக்கு ஷேர் செய்துவிட்டு நாகம்மா என்று பதிவிடு. இன்றுடன் உன் தோஷம் தீர்ந்து விட்டது. எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும். ஆரம்பிக்கலாங்களா? மடல் கொண்ட மலர்கள் மலர்ந்தது எனக்கு மதுரசம். விடுகின்ற வரையில் முடிகின்ற வரையில் கவிதைகள் எழுதட்டுமா? அடியே சுகவகையே தவிக்கிது மாலகங்கம் மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே குத்து குத்துங்க அப்படியா